திருச்சிற்றம்பலம். இன்றைய நன்னாளில் நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவன் வாக்கனுக்கிறாங்க. அனைத்து உயிருக்குமானது நீரே பிரதானம். நீர் இல்லாமல் ஒரு பொருளை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது. எந்த பொருளை உருவாக்கினாலும் நீர் தான் தேவை. நீர் இருந்தால் தான் மரம் வளரும். மரம் வந்து அதன் பிறகு மழை பெய்து காற்றடித்து விவசாயம் செழிக்கவும் நீர்தான் தேவை. மனிதனுடைய குடிநீருக்கும் நீர்தான் தேவை. அனைத்து பொருளுக்குமே நீர் தான் தேவை. ஆனால் அந்த நீரை நம்ம எந்த அளவு பயன்படுத்துகிறோம்? நம்மளுடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாமனிதர் நம்மாழ்வார் அவர்கள் அடிக்கடி கூறுவது, வானத்தில் உள்ள விழும் நீரை சேமித்துக்கொள், பூமியிலிருந்து எடுக்காதே. ஏன்னா அது பூமிக்கு பலம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எண்ணிலடங்கான ஓட்டையை போட்டு பூமியை கெடுத்துட்டோம். ஆனால் இன்னும் நீரை வந்து அழிச்சிக்கிட்டே இருக்கும். அதனாலே அண்டமும் பிண்டமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள், மூத்தோர்கள். ஏன்னா நம்மளுடைய உடம்பில் எந்த அளவு நீர் இருக்கோ அதே அளவு தான் இந்த பூமியிலும் நீர் இருக்குது. உடம்பில் உள்ள நீர் இல்லை என்றால் நாம் சடலமாகத்தான் இருப்போம். அதே மாதிரி இந்த பூமியிலும் நீர் இல்லைன்னா பூமி வந்து இறந்துவிடும். ஆகவே ஒவ்வொரு இடத்துலையும் நீரை தங்களால் முடிந்தளவு சேமியுங்கள். நீரை வந்து வீணடிக்க வேண்டாம். இன்றைய நன்னாளில் நீரை பற்றி சிந்திப்போம் என்ற ஒரு நிகழ்வில் ஒவ்வொரு இல்லத்திலுமே அந்த நீரை சேமிக்கிறதுக்கு ஒரு வழிமுறைகள் பண்ணுங்கள். பூமியில் நோக்கி வரும் நீரை வந்து கட்டாயம் சேமியுங்க. மற்றும் ஒரு நேரத்தை சந்திப்போம். சிவாய்.